சட்டை 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 Okay, சட்டை okay. சட்டை ரெடி. ஏங்க நீங்க இன்னைக்கு வாழ்த்தணும். நான் இன்னைக்கு ஒரு புது உத்வேகத்தோட இருக்கிறேன். சோ நீங்க வந்து என்ன வந்து வாழ்த்துங்க வாழ்த்துங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க. போதும் எடுத்துரு. வா. மார்னிங். மார்னிங். உங்களுக்கு என்னப்பா வேணும்? எனக்கு என்னடா வேணும்? சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிடாது, கை கழுவியாச்சு. நீ வேணா சாப்பிடு. இதுலப்பா உங்களுக்கு வேற என்ன ஏதாவது தேவைப்படுமா? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு என்னடா தேவைப்படும்? இல்லப்பா உங்களுக்கு தேவைப்பட்டதா விஷயங்க சொல்லுங்கப்பா. என்ன டேய், எனக்கு ஏதாவது வேணும் கேட்டுட்டு போறேன். என்ன திடீர்னு கேட்கற? சட்டை 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 வேஷ்டி ஓகேவா? என்னம்மா எதுக்காக திடீர்னு வந்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறான்? என்னம்மா நீ ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற? டேய் என்னடா, என்ன இருந்தாலும் சொல்லு, என்ன விஷயம்? அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றப்பா. சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்ப இவன் இவ்ளோ பில்டப் கொடுத்துட்டு இருக்கான்? என்னவா இருக்கும்? என்னடா பணம் ஏதோ அதிகமா புழங்குதா? என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறவன். சொல்லுங்கப்பா ப்ளீஸ். சரிடா, ஒரு வாட்ச் வாங்கி கொடுறான். என்னடா நீ தானே என்ன வேணும் என்ன வேணும் சொல்லுங்கன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்த. அப்புறம் சொன்ன உடனே முகம் சுருங்குது. அப்பா வாட்ச்லாம் எவ்வளோப்பா இருக்கும்? ஒரு 1000 ஒரு 2000 அப்பா 2000 வேணா ஒரு சில்லற காசுப்பா. நல்லா அப்படி ஒரு ஒரு அப்படி கெத்தா கேளுப்பா. ஏண்டா 1000 2000லாம் உனக்கு இப்போ சில்லற காசு ஆகி போச்சா? எதுக்கு இப்படி காலையிலேயே உயிரை வாங்கிட்டு இருக்கான்? சரிடா, வாட்ச் வேணா ஒரு மோதிரமா வாங்கி கொடு. மோதிரம் மோதிரம் ஒரு 2:2:4 ஒரு 12,000 இருக்குமா? நோ 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 இன்னும் கொஞ்சம் பெருசா. என்னம்மா 2 பேரும் பேசிட்டு வந்து என்ன வெறுப்பேத்துறீங்களா? அதுக்கு நான் தானே கிடைச்சேன். பாப்பா பாப்பா வெறுப்புலாம் இதுலப்பா, நிஜமா தானே கேட்டுங்க. சொல்லுங்க. ஆஹா நீங்க சொல்ல மாட்டீங்க போல. இது உங்களுக்கு வந்து கண்ணாடி கண்ணாடி. அப்பா இந்த கண்ணாடி நம்ம என்ன பண்றோம்? கோல்டு ஃப்ரேம் போடுறோம். தங்கம் தங்கம் செமையா இருக்கும். சூப்பர்ல. Are you all right? எஸ் உடம்புக்கு ஒண்ணும் இல்லையா? ஐயோ டேய், வீட்டுல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறது சகஜம்டா. அதுக்காக இவ்வளவு பெரிய பாதிப்பா? அடடா. இல்லப்பா நான் இனிமேல் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்க போறேன். அதனால உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்பா இத்தனை நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலையா? ஆட்டோக்காரு ஆட்டோக்காரு 4 தெரு வீட்டுக்காரு. இந்த மாப்பிள டீ சாப்பிடு. டீலாம் ஒன்று வேணா. சாரி. என்னது சவாரி ஏத்தணுமா? ஏண்டா நான் என்ன சவாரியை பாக்கெட்ல வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்? அவங்களாம் வந்து ஏறினா தாண்டா டிக்கெட் ஏற்ற முடியும். செத்த நேரம் பொறுமையா அந்த டீயை குடுறா சாமி. டீ குடிக்கிறதுல டைம் இல்லை மச்சி. சவாரி போன ஏத்து. அவங்களாம் வந்து ஏறினா தாண்டா ஏத்த முடியும். யாரையும் காணுண்டா. இனிமேதான் கூவி ஏத்தணும். அதுக்குள்ளே இந்த டீயை குடி சொல்றேன். குச்சாச்சு. ஏண்டா டீயை கீழே ஊத்தி விட்ட? ஏண்டா உனக்கு என்ன லூசு லூசு பிடிச்சி பிடிச்சாடா? நீ டீ குடிச்சிட்ட, வண்டியில ஏறு. டேய் ஓன் டீயை கீழே ஊத்துறது இல்லாம ஏன் டீ பிடிக்க ஏன்டா ஊத்துன? லூசாடா நீ? லூசா? ஏன் முக்கியம் வண்டியில ஏறா துபுக்கே. என்ன இன்னைக்கு பைய ரொம்ப ஆர்வ கோளாரா இருக்க? ஏய் என்னடா பராக் பார்த்துக்கிற? கூட்ட கூட கூமுட்ட. கூவுறேன்டா கூவுறேன். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஏன்டா இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானோ தெரியலையே. ஒண்ணும் தெரியல. டேய் வாங்கடா வாங்க. கேகே நகர், அசோக் பில்லர், டி நகர், லஸ்கர் நகர், சாந்தம். கேகே நகர், டி நகர், லஸ்கர் நகர். யாராச்சும் வந்து ஏறுங்கடா. வாடா இப்படி கூட ஒத்தனை வண்டி ஏற மாட்டேன். கரெக்டா கூவி தொலைடா. நான் தெரியாம தான் கேக்குறேன். எதுக்கு அப்படி கோவப்படுற? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஏன்டா இவ்வளவு அவசரப்படுற? ஏய் நீ மட்டும் கிடையாது. இனிமேல ஒரு வாரத்துக்கு இப்படி தான் மச்சே. கையெல்லாம் அப்படியே நம்ம வந்து
டேய் சி இரு இரு இரு. அது என்ன ஒரு வாரம்? இன்னும் ஒரு வாரத்துல 1 லட்ச ரூபா நம்ம சம்பாதிக்க போறோம். ஐயோ என்னது? நான் என்னது ஒரு வாரத்துல 1 லட்ச ரூபா சம்பாதிக்க போறோம்னு என்னடா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றா. மச்சி. ஒரு வாரத்துக்குள்ள 1 லட்ச ரூபா சம்பாதிக்க போற நான் சவால் விட்டுருக்கிறேன். சவால் விட்டியா? யாருக்கிட்ட? அந்த பொண்ணு அனிதா ஆண்ட. இவ்வளவு பெரிய சவால் விடுற அளவுக்கு அங்க என்னதான்டா நடந்துச்சு? 1 லட்சம் ரூபாய் ஒரே வாரத்துல சம்பாதிச்சு காட்டுங்க. அப்ப நான் ஒத்துக்கிறேன், உங்களாலையும் சம்பாதிக்க முடியும். என் மேல உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்தா எனக்காக அந்த 1 லட்சத்தை சம்பாதிச்சு காட்டுங்க. இன்னும் ஒரே வாரத்துல 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு உன் முன்னாடி கூட அந்த காமிச்சு உன்னை வெறு பேத்துல. என் பேர் நாகராஜ். ஏண்டா என்ன காரியம்டா பண்ணிருக்க நீ? 1 லட்ச ரூபாலாம் உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? அதுவும் ஒரு வாரத்துல ஆட்டோ ஓட்டி 1 லட்ச ரூபா சம்பாரிச்சுவே நீ? ஏண்டா ஏண்டா இதெல்லாம் நடக்கிற காரியமாடா? ஏய் தோல்வாயா, அவசியமா பேசாதடா தம்பி. நெகட்டிவ் தாட்ஸ் என்பது பாய்சன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரு? வேதாஜி. நெகட்டிவ் ஃப்ரூட்ஸ்னா? சாத்துக்குடி. ஏய் நானே அறகுறேன்னா எனக்கு மேல இருக்கிற நீ தப்பு தப்பா யோசிக்காதன்னு சொல்றேன். டேய் டேய் நான் எங்கடா தப்பு தப்பா யோசிச்சேன்? இதெல்லாம் முடியவே முடியாது, நடக்கவே நடக்காதுன்னு கரெக்டா தானே சொல்றேன். முடியாது 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 சொல்ல முடியவே முடியாது. முடியும் 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 கண்டிப்பா முடியாது. இதான் தாட் ப்ராசஸ். இதான் கிரைசிஸ் ஆஃப் தி தாட். நீ பாட்டு இப்ப இதை யார் சொன்னது? சேம் வேதாஜி. அப்படி போடு. அது சரி, கொம்பு இருந்தா தானே குரங்கு ஆடும். வேதாஜி தான் உன்னை இப்படி உசி பேத்தி விடுறாங்களா? சீரியஸா பேசுனீங்க, நீ கலாச்சுனுக்கிறியா? எப்பா நாகராஜா, நானும் சீரியஸா தான்ப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆட்டோ ஓட்டி ஒரு வாரத்துல 1 லட்ச ரூபாய் எப்படி சம்பாதிக்க முடியும்? நீ ஏன் யோசிச்சு பண்றா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? மச்சி நடுகணும், நடந்தே தீரணும். என் வேதாஜியோட கௌரவத்தில் அடிக்கிருக்குடா. அதனால நம்ம ஒரு வாரத்துக்கு மாடு மாதிரி ஒழிக்கிறோம். அந்த 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறோம். அவள் தான் முருகா. இன்னும் இவன் கூட சேர்ந்து என்னெல்லாம் பட வேண்டி இருக்குமோ தெரியலையே. ஏய் என்ன பெரிய தத்துவ நீ சாக்ரட்டிஸ் மாதிரி யோசிச்சுக்கிற? ஏய் வேதாஜியோட கௌரவத்துக்கா நான் துடிக்கிறேன், எனக்கா நீ துடிச்சுதான் ஆகணும்டா டுபிகே. ஏண்டா நான் ஏன்டா துடிக்கணும்? நான் ஏன் துடிக்கணும்? நீங்களா ஏதாவது முடிவு எடுத்துக்குவீங்க, நான் துடிக்கணுமா? அப்போ நீ என் உயிர் நண்பன் இல்லையா மச்சி? சென்டிமெண்ட் டச் பண்றானே. ஏண்டா அதுக்கு நீ இப்படியாடா என் உயிர் எடுப்பீங்க? அதெல்லாம் தெரியாது. ஒரு வாரத்துல எப்படியா 1 லட்சம் சம்பாதிச்சு ஆகணும். ஐடியா கொடு. ஐடியாவா? அது வேலைக்கு ஆகாது. விளங்கிரும். மாப்பிள ஐடியா வந்துருச்சு மாப்பிள. சொல்லு மச்சி சொல்லு மச்சி சொல்லு மச்சி. மாப்பிள 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் ஒரு வாரங்கிறது லாங் பீரியட் மாப்பிள. ஷார்ட் பீரியட் 1 ஹவர்ல 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிடலாம். 1 மணி நேரத்துலயா? ஆமா மாப்பிள. ஏய் நல்ல வழியில சம்பாதிக்கிற ஐடியா தானே மாப்பிள. என்னைக்கு மாப்பிள நம்ம குறுக்கு வழியில யோசிச்சிருக்கோம்? நேரான வழியில தான் யோசிச்சிருக்கேன். இன்னும் 1 மணி நேரத்துல 1 லட்ச ரூபா உன் கைக்கு வந்ததும் நேரா அதை எடுத்துட்டு போய் அந்த அனிதா பொண்ணு மூஞ்சிலேயே விட்டறிடா மாப்பிள. அந்த ஈரவகையெல்லாம் நாங்க பாத்துறோம். நீ ஃபர்ஸ்ட் ஐடியாவை சொல்லு. டேய் 10 நிமிஷம் வெயிட் பண்றா. 1 லட்ச ரூபாயோட வரண்டா. ஏய் இந்த பஞ்சாயத்து முறையில என்ன நினைச்ச? என்ன சொல்லிட்டு போடா? டேய் இருடா வரண்டா. பெரிய பெரிய பஞ்சாயத்துக்கு அசந்தது இல்ல, என்னமோ 1 லட்ச ரூபாய்க்கு இவ்வளவு கூறா. டேய் வரண்டா இருடா. அப்புறம் என்ன வீட்ல எல்லாம் ஜெயிக்கும் தானே? சந்தோஷம்.